ஹாய், திஸ் இஸ் சபர்ணா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவா கேக் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ரவாவை எடுத்துக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் சீனியை சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நல்லா நைஸாக சீனியையும் ரவையையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பாலை காய்ச்சி ஆற வச்சுக்கலாம். அதை வச்சு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ரவாவோட நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான பால் ஊற்றி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்துட்டு அடுப்பில் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா அது ஒரு கம்பி பதம் வர வரையும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதை நம்ம அந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கலக்கணுன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த கலக்கின மிக்ஸோட நம்ம பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எந்த வாசனையும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கலாம். நான் நெய் தடவுறேன். நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு உங்கள்கிட்ட கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ ஏதாச்சும் ஒரு மாவை எடுத்து அந்த எண்ணெய் தடவின கிண்ணத்துக்கு மேலே கொஞ்சோண்டு மேலே அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கேக்கு நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நல்லா தடவி விட்டுக்கலாம், எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போ நம்ம மாவை எடுத்து தூவி விட்டுக்கணும். நிறையா போட்டோன்னா அது மாவு வாடை அடிக்கும் கேக்கில். அதனால் கொஞ்சோண்டு அப்படியே மாவை எடுத்து மேலாப்பா தூவி விட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம கலந்து வச்ச அந்த மிக்சரை இப்போ கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் அந்த பாத்திரத்தை வைக்கிற மாதிரி ஒரு வளைய மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் கேக் எடுத்து உள்ளார வைக்கணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம் கேக்கை. இப்போது ஒரு டூத்பிக் இருந்துச்சுன்னா அதை குத்தி அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த கேக் நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம பரட்டி போட்டோன்னா ஒட்டாமல், அதாவது கிண்ணத்திலே ஒட்டாமல் நம்மளுக்கு கேக் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான கேக் செஞ்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளஃபியான கேக் கிடச்சாச்சு. இதை ரெடி பண்ணதுக்கு நம்மளுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை, முட்டை தேவையில்லை. இதை ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளஃபியான கேக்.
and happy Christmas and happy New Year. Please subscribe my